நம்ம இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான வாழைப்பூ வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவும் சிம்பிளாக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். வாழைப்பூ மட்டும் கட் பண்ணி ரெடியாக எடுத்துட்டோம்னா. இந்த சிம்பிளான வடையை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ப்ளீஸுங்க. உங்களோட பெரிய சப்போர்ட் மட்டும் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது போதும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் கடலைப்பருப்பை ஊற வச்சுக்கோங்க. 3லேருந்து 4 மணி நேரம் போல் ஊற வைக்கலாம். நான் 1 கப் கடலைப்பருப்பை 3 மணி நேரம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது அரைச்சிட்டு எடுத்து வந்துக்கலாம். 1 2 கொஞ்சம் உடையாமல் கொஞ்சம் கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது போல் பாருங்கள், 1 2 பருப்பு முழுசாகவே இருக்குது. இப்போ இதில் 2 பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுவும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு வெங்காயம், அதுவும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, ஒரு 4 பல் பூண்டை தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளேவர் இருக்கும், கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்மளோட மெயின் இன்க்ரீடியன்ட் வாழைப்பூ ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. 1 கப் ஃபுல்லாக சேர்த்துருக்கேன். கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ஒரு சிட்டிகை பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. இது போல் நல்லா மிக்ஸ் ஆகிறது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து அழகாக உருட்டிக்கோங்க. இதை அப்படியே கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக வடை ஷேப்க்கு வந்துடும். லைட்டாக ஈவன் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து எண்ணெய் சூடானதும் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒவ்வொன்றா அழகாக உள்ளே சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக உள்ளே சேர்த்து ஒரே டைமில் பொரிக்க போகிறேன். இது உடஞ்செல்லாம் போகாது, கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். இது லைட்டாக செட் ஆனதுக்கப்புறமா பொறுமையாக கலந்து விடுங்க. அப்போ நமக்கு நல்லா ஈவனாக புரிஞ்சு கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், லைட்டாக நிறம் மாதிரி வந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் போல் இருந்ததும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துட்டோன்னா நம்மளோட டேஸ்டி வாழைப்பூ வடை ரெடி. ஒன்ஸ் அகைன் உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டு நீங்களே இந்த டேஸ்டி வாழைப்பூ வடையை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சிம்பிள் பட் சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். உங்களோட பெரிய சப்போர்ட் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.